நாஞ்சில் சம்பத் வந்து யாருக்கிட்ட மோதுறாருன்னு கேட்டீங்கன்னா சாட்டை துறைமுருகன்ட்ட மோதுறாரு. நல்லா கவனிங்க. இது நாஞ்சில் சம்பத்து டிவிகேல வந்த பிறகு நீங்க வந்து சாட்டை துறைமுருகனும் சீமானையும் நீங்க விமர்சனம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா இதுதான். அங்க கண்ட்ரோல் இல்லாம போகுது. ஜான் கண்ட்ரோல் இல்லாம போகுது. என்டிகே வெர்சஸ் வந்து டிவிகேன்னு ஆயிடுதா இல்லையா சார்? நீங்க சொல்லுங்க சார். உங்க நாலேஜுக்கு விட்டுறாங்க. கண்டிப்பா அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படிதான் எடுத்துக்கு. இப்ப இவன் நோண்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த நாஞ்சில் சம்பத்து இலக்கு கிடையாது. ஏன்னு கேட்டா அவன் நீ அடிக்கிற பதிலுக்கு அவன் அடிக்கிறான். யாரு? சாட்டை திரும்ப அடிக்கிறான் பதிலுக்கு. சரிங்களா? நீ லைட்டா கிழிச்சுன்னா அவன் டாரா கிழிக்கிறான். இப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா டிவிக்கே வெர்சஸ் என்டிகேன்னு ஆயிடுது. அப்ப டிஎம்கே சைடு ஃப்ரீ ஆயிட்டோம் நம்ம. இது அவன் போன நல்லதுயா. இது நாஞ்சில் சம்பத்து மாதிரி இன்னொரு 4 பேர் தானே அனுப்பிவிடு. இது நம்மளே அனுப்பிவிடுவோம். ஆனா நல்லா பேசுறான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுது. இப்போ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அவருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க உதயநிதியை வந்து பேசுங்க, ஸ்டாலினை பேசுங்க. நான் அப்படிலாம் பேச முடியாது. கொடுத்ததெல்லாம் திருப்பி கேட்டா நான் எதை செய்ய முடியும்? எப்படி கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுங்க கேட்டா தர முடியாது. ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுங்க கேட்ட போறாங்கன்னு சொல்லி பயப்படுறேன். ஏன்னா நீ 2வது என்ன கேட்டா நீ அவ்வளவு பேசியிருக்க. நீ அப்படி சின்ன விமர்சனம் வச்சா கூட மு க ஸ்டாலின் மீது ஒரு சின்ன விமர்சனம் வச்சா கூட உன்னை கிழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க.